வடகறி செய்யும்போது கொஞ்சம் ஊற வச்சுக்கணும். ஒரு அரை ஏலக்காய், பட்டை, இந்த பிரிட்டு, மிளகாத்தூள், ஒரு சயம், கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, தக்காளி வந்துடலாம். கடலப்பருப்பை குறை அரைச்சி உருண்டை பிடிச்சி ஆவி பிடிக்கணும். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அது முடிய மசாலா தாளிச்சிடலாம். கொஞ்சம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், இந்த பிரிஞ்சி இலையும் வெங்காயமும் நல்லா வதங்கணும். உப்பு போட்டிருக்கிறேன். அது நல்லா இதில் தக்காளி, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா போட்டு நல்லா உப்பும் மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் போட்டுருக்கேன். ஊற்றிடலாம். இது தேவைக்கேற்ப கொதிக்கட்டும். பச்சை வாசனை போ இந்த மாதிரி வெந்து வரட்டும். ஒரு 5 நிமிஷம் வெந்துருச்சு. பச்சை வாசனை போயிடும். போட்டுடலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. வடகறி முடிஞ்சிடுச்சு. இப்போ இட்லி போட்டு சாப்பிட வேண்டியது. மேட்ச் இட்லி, பொங்கல், தோசை நல்லா பார்த்தீங்களா, நல்லா வெந்துருச்சு. அரை மணி நேரத்தில் வடகறியும் இட்லியும் செஞ்சு வடகறி அவ்வளோதான். டிஃபன் இப்போ சாப்பிட வேண்டியது தான்.